ஒரு வீட்டுக்கு இனிமே 2 கேஸ் கனெக்ஷன்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்ஸ் இப்போ புதிய ரூல்ஸை வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் யூஸ் பண்ற அந்த இந்தியனா இருக்கட்டும், பாரத் கேஸா இருக்கட்டும், அதே மாதிரி ஹெச்பி யூசஸா இருக்கட்டும், உங்களுக்கு தான் இந்த அப்டேட் ஒரு பெரிய அப்டேட்னே சொல்லலாம். ஸோ கவர்மெண்ட் வந்து இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஒரு வீட்டுல பிஎன்ஜி கேஸ் உடைய கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதே வீட்டுல எல்பிஜி சிலிண்டருடைய கனெக்ஷன் இனிமே வச்சிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி நியூ ரூல்ஸை அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் வந்திருக்கு. ஸோ இனிமே ஒரு வீட்டுக்கு 2 கேஸ் கனெக்ஷன்லாம் வேண்டாம், கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டா ஒரு வெரிஃபிகேஷனை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதனால என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கும், அது மட்டும் இல்லாம இப்போ என்ன ரூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ண போறாங்க, இந்த நியூ ரூல்ஸ் என்ன, யாருக்கு இம்பாக்ட், ஸோ சிலிண்டர் வந்து கேன்சல் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஓடிபி ஆதார் வெரிஃபிகேஷன்லாம் இன்னுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு எந்த மாதிரியான இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ முதல்ல கவர்மெண்ட் ஏன் இந்த ரூல்ஸை கொண்டு வந்தாங்க, என்ன ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு வீட்டுக்கு இனிமே 2 கேஸ் கனெக்ஷன் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. பிஎன்ஜி கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இனிமே உங்களுக்கு அந்த எல்பிஜி கனெக்ஷன் இனிமே வந்து வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்தவரையும் வந்து இந்தியாவுக்கு தேவையான அந்த எல்பிஜி கேஸ் வந்து பெரிய பகுதியை வந்து இம்போர்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதாவது எப்பயுமே நம்ம வந்து அந்த கேஸ் வந்து வெளிநாட்டுல இருந்து தான் வாங்குவோம். ஆனா இப்போ வந்து இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷனா இருக்கட்டும், குளோபல் ஃபியூல் கிரைசஸா இருக்கட்டும், ஷிப்பிங் காஸ்ட் எல்லாம் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஸ்டாலர் வந்து ஸ்ட்ரென்த் ஆயிருக்கு. ஸோ இது எல்லா விஷயத்தினாலையுமே வந்து இந்த எல்பிஜி சப்ளை மேல ஒரு ப்ரெஷர் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. சோ கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தேவையில்லாம டூப்ளிகேட் கேஸ் கனெக்ஷன்லாம் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா அர்பன் ஏரியாஸ்ல பல ஃபேமிலிஸ்க்கு பிஎன் கனெக்ஷன் தான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பிஎன்ஜி கனெக்ஷன் தான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஆனா பேக்கப்காக இந்த எல்பிஜி சிலிண்டரையுமே வந்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நியூஸ்லாம் வந்திருக்கு. சோ இதனால வந்து சப்சிடி பர்டன் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். சடன்லி வந்து அதாவது சப்ளை மேனேஜ்மெண்ட் ரொம்பவே வந்து கஷ்டமா தான் இருக்கு, ஸ்ட்ரகிள்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரியும், ஃபேக் அண்ட் இன்ஆக்டிவ் கனெக்ஷன் கூட இன்னும் இன்க்ரீஸ்ல தான் இருக்கு, இன்னும் அதிகமாக தான் இருக்கு, இன்னும் அதை வந்து க்ளோஸ் பண்ணல அப்படின்ற மாதிரியும் அவங்களுக்கு தகவல் வந்திருக்கனால இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, 1 ஹவுஸ் கோல்டுக்கு 1 கேஸ் கனெக்ஷன் இருந்தா மட்டும் போதும் அப்படின்ற பாலிசியை ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனாலதான் இந்த ரூலையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனிமே பிஎன்ஜி இருந்துச்சு அப்படின்னா எல்பிஜி சரண்டர் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இந்த கொஸ்டின் வந்து, இப்போ எங்க வீட்டுல வந்து பிஎன்ஜி இருக்கு அப்படின்னா வந்து எல்பிஜி சிலிண்டரை வந்து கேன்சல் ஆகுமா, இல்ல நாங்களே போய் சரண்டர் பண்ணணுமா அப்படின்றது அபிஷியலா வந்து நேஷனல் வைட் கம்பல்சரி கேன்சலேஷன் இன்னும் வந்து ஃபுல்ஃபில்லா வந்து கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னே சொல்லலாம். ஆனா ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கேஸ் கம்பெனிஸ் அதாவது இந்தியனா இருக்கட்டும், பாரத் கேஸா இருக்கட்டும், ஹெச்பி கேஸா இருக்கட்டும், ஸோ இவங்க வந்து டூப்ளிகேட் டொமஸ்டிக் கனெக்ஷனை ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு அட்ரஸ்க்கு பிஎன்ஜி கனெக்ஷன் இருக்கா, இல்ல எல்பிஜி கனெக்ஷன் இருக்கா, இல்ல ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா வெரிஃபிகேஷன் அவங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா. ஸோ சில கேசஸ்ல வந்து எல்பிஜி சரண்டர் வந்து கேட்கலாம், இல்ல சப்சிடி ஸ்டாப் பண்ணலாம். ஸோ நியூ ரீஃபில் வந்து ரொம்பவே வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ எஸ்பெஷலி மெட்ரோ சிட்டிஸ் அதாவது சென்னை, பெங்களூர், மும்பை, டெல்லி, ஸோ இங்கெல்லாம் வந்து பிஎன்ஜி யூசேஜ் வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்கு அப்படின்றதுனால ஸ்கிரீனிட்டி கூட அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எந்தெந்த வீட்டில் என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படின்றத 2 வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க சில நடவடிக்கைகளை எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால நியூ புக்கிங் ரூல்ஸையுமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு பெரிய சேஞ்சஸ் என்ன அப்படின்னா இந்த ரீஃபில் புக்கிங் ரூல்ஸ் தான். ஸோ முன்னாடி 21 டேஸ் கேப்ல வந்து ரீஃபில் புக்கிங் வந்து நம்ம பண்ண முடியும். ஆனா இப்போ சில பிளேசஸ்ல வந்து 25 டேஸ் கேப்ல தான் வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு. இல்ல ரூரல் ஏரியாஸ்லாம் வந்து 45 டேஸ் வரையும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து இதை ஏன் பண்றாங்க அப்படின்னா அவங்க லாஜிக்கே வந்து டொமஸ்டிக் சிலிண்டர்ஸ் கமர்ஷியல் யூசேஸ்க்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஏன்னா வந்து டீ ஷாப்பா இருக்கட்டும், ஸ்மால் ஹோட்டல்ஸா இருக்கட்டும், கமர்ஷியல் குக்கிங்கா இருக்கட்டும், ஸோ இதுக்கெல்லாமே வந்து டொமஸ்டிக் எல்பிஜியை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அப்நார்மல் ரீஃபில் பேட்டர்னை வந்து ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வீட்டுக்கு அதிக ரீஃபில் ஃப்ரீக்வன்சி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வெரிஃபிகேஷன் வர சான்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா ஒன்னு வந்து கேன்சல் பண்ணி இல்ல க்ளோஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறமே வந்து இந்த ஓடிபி, டெலிவரி, ஆதார், கேயூசி இதெல்லாம் இருக்கும் அப்படின்றதையும் இதை இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலா வந்து சிலிண்டர் வந்த உடனே வந்து உங்களுக்கு ஓடிபி வெரிஃபிகேஷன் கேட்கலாம். அதாவது எந்த மொபைல்ல நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மொபைல் வந்து ஆக்டிவா இருக்கணும், ஓடிபி ஷேர் பண்ணாதான் வந்து உங்களுக்கு சிலிண்டர் வந்து ஹேண்ட் ஓவரே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இன்னும் சில பிளேசஸ்லாம் வந்து இந்த ஆதார் இ
இகேஒய்சி வெரிஃபிகேஷன் இன்னுமே வந்து முக்கியமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கேயூசி வந்து இன்கம்ப்ளீட்டா இருந்துச்சு அப்படின்னா சப்சைடி வந்து ஹோல்ட் ஆகலாம், ரீஃபில் ரிஜெக்ட் ஆகலாம். ஸோ அக்கௌண்ட்டுமே வந்து இன்ஆக்டிவ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால மொபைல் நம்பர் வந்து அப்டேட் வச்சுக்கோங்க, ஆதார் லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ரஸ் வெரிஃபிகேஷனுமே வந்து கிளாரிட்டியா வச்சுக்கோங்க. ஸோ இனிமே வந்து எல்பிஜின்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ண போறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இதனால யாருக்கு இம்பாக்ட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா முதல்ல அப்பார்ட்மெண்ட் சொசைட்டில இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப பெரிய இம்பாக்ட். ஏன்னா பல அப்பார்ட்மெண்ட்ஸ்ல ஆல்ரெடி பிஎன்ஜி தான் யூஸ் பண்றாங்க. ஆனா ஃபேமிலிஸ் வந்து எமர்ஜென்சி பேக்கப்னு வந்து எல்பிஜி சிலிண்டரை வந்து வச்சிருக்காங்க. இப்போ அந்த பேக்கப் கனெக்ஷன்லாம் வந்து இட் செல்ஃப் கொஸ்டின் ஆகலாம். ஸோ அடுத்து மல்டிபிள் கனெக்ஷன் வந்து வச்சிருப்பீங்க. உதாரணத்துக்கு வந்து சேம் ஃபேமிலி நேம்ல வந்து ஒரே ஃபேமிலியில 4 பேர் இருப்பீங்க, 4 பேருமே வந்து அந்த எல்பிஜி கனெக்ஷன் வச்சிருப்பீங்க. ஸோ சேம் அட்ரஸா இருக்கலாம், ஸோ டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா இருக்கலாம். ஸோ இப்படி எல்லாமே வந்து வெரிஃபிகேஷனுக்குள்ள வருது. ஸோ உங்களுடைய ஃபேமிலியில எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி கேஸ் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணி செக் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான நியூ ரூல்ஸ்லாம் வருது, அப்கிரேட் ஆயிருது, அப்டேட் ஆயிருக்கு, சில சேஞ்சஸ்லாம் வருது, சில வெரிஃபிகேஷன்லாம் வருது. ஸோ கேன்சல் ஆகலாம் அப்படின்னு கேட்டா மக்கள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேனிக் ஆக வேணாம். அட் த சேம் டைம் எல்பிஜி அக்கௌண்ட் வந்து நீங்க கேஎஃப்சி வந்து அப்டேட்ல இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் ஆதார் கார்டு லிங்க்ல இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரை வந்து ஆக்டிவேட்லயே வச்சுக்கோங்க. டூப்ளிகேட் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இருக்கான்னு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணி விடுங்க. பிஎன்ஜி ஆல்ரெடி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட ரூல்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்ககிட்ட என்ன பண்ணணும், இந்த மாதிரி என்கிட்ட பிஎன்ஜி இருக்கு, எல்பிஜி இருக்கு, ரெண்டுமே கட் ஆகுறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஏன்னா 2 வெரிஃபிகேஷன் 2 டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி எல்பிஜி இருக்குன்னு சொல்லிட்டு பிஎன்ஜியை கட் பண்ணலாம், ஆல்ரெடி வந்து உங்களுக்கு பிஎன்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்பிஜி கட் பண்ணலாம். ஸோ உங்க 2 கனெக்ஷனுமே கட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கனால உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓவராலா வந்து கவர்மெண்ட் இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னா ஆக்சுவலா இந்த டொமஸ்டிக் இஷ்யூஸ்லாம் வந்து கிளியர் பண்ணணும், அப்புறம் வந்து டூப்ளிகேட் கேஸ் கனெக்ஷன்லாம் வந்து ரெடியூஸ் பண்றதுக்காகவும், ஸோ வந்து சப்ளை மேனேஜ்மெண்ட்டையும் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் தான் இந்த மாதிரி ரூல்ஸ் அனௌன்ஸ் பண்ணி கொஞ்சம் அப்கிரேட் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஒரு கன்சர்ன் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சிலிண்டர் கூட வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்க முடியாதா அப்படின்ற மாதிரி பல கேட்குறாங்க. ஸோ ஆனால் ஃபியூச்சர்ல இந்த ரூல்ஸ் இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆகும். அதனால 2 கேஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து ஒரு கேஸ் கனெக்ஷன் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களே வெரிஃபை பண்ணி 2யுமே கட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றதையுமே சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு எல்பிஜி கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, பிஎன்ஜி கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு பிஎன்ஜி கனெக்ஷன் இருக்கிறப்போ எல்பிஜி கனெக்ஷனும் தேவைப்படுதா, இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு சிலிண்டர் வச்சுக்கிறதுனால என்ன தப்பு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்டோடைய இந்த ரூல்ஸ்ல என்ன மாதிரியான இம்ப்ரூவ் எல்லாம் பண்ணலாம், ஸோ உங்களுக்கு இதனால என்ன மாதிரியான பெரிய இம்பாக்ட் இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.